Hello everyone, I'm Renuka, audiologist and speech language pathologist, Lotus Care Rehab Clinicல பேச்சு வராத குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கு ஆன்லைன் தெரப்பியும் கரூரில் டைரெக்டாக நம்ம கிளினிக் இருக்குது. நேரடியாக வர முடிஞ்சவங்க நீங்கள் நேராக வந்துமே கூட தெரப்பி சர்வீஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பேச்சு சம்மந்தமாக ஏதாவது குறைபாடு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் சென்சரி இஷ்யூஸ் பற்றி பேச போகிறேன். உங்கள் குழந்தைக்கு ஆட்டிசம் ADHD இருக்குது அப்படின்னா பேரண்ட்ஸ் எண்டு வரைக்கும் பாருங்கள், இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சென்சரி அப்படின்னா என்ன? சென்சரிங்கிறது உணர்ச்சி. ஸோ இந்த உணர்ச்சி ஐம்புலன்கள் மூலயமா தான் நம்மளுடைய மூளைக்கு ப்ராசஸ் ஆகுது. ஸோ இந்த உணர்வுகள் சரியான அளவில் பேலன்ஸ்டாக ப்ராசஸ் ஆனால் தான் நம்மளுடைய மூளை ஒரு இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டு அதை லேர்ன் பண்ண முடியும். ஒரு குழந்தைக்கு ஆட்டிசம் அண்ட் ADHD இருக்குது அப்படின்னா அந்த குழந்தையுடைய சென்சரி பேட்டர்ன் பேலன்ஸ்டாக இல்லாததுனால தான் அந்த குழந்தையுடைய பிரெயின் ப்ராசஸ் நார்மல் குழந்தை மாதிரி இல்லாமல் மாற்றம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு இருக்கிற சிம்டம்ஸ் எல்லாமே நான் அவங்களுடைய ஆட்டிசம் ட்ரைட்ஸ், ADHD ட்ரைட்ஸ் சிம்டம்ஸ்லாம் சொல்லுவோம் பார்த்திங்களா. ஸோ அது எல்லாமே இந்த சென்சரி பேட்டர்னில் சேஞ்ச் இருக்கிறதுனால தான் அந்த மாதிரியான சிம்டம்ஸை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் சென்சரி இஷ்யூவை பிஹேவியரல் இஷ்யூவாக தப்பாக புரிஞ்சுப்பாங்க. அது கிடையாது. ஸோ சென்சரினா என்ன, அதில் என்னெல்லாம் இன்வால்வ் ஆகுது, ஒரு கரெக்டான பிரெயின் ப்ராசஸ்க்கு எத்தனை சென்ஸ் இன்வால்வ் ஆகுது, அதோட பேட்டர்ன்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சென்சரி இஷ்யூஸ் என்ன, பிஹேவியரல் இஷ்யூஸ் என்ன அப்படிங்கிறது உங்களால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு மூளை கரெக்டாக ப்ராசஸ் ஆகணும், கான்ஷியஸாக நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை லேர்ன் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துக்கோ ஒரு ஈவெண்ட்டில் நம்ம கரெக்டாக அப்ராப்ரியேட்டாக நம்ம பிஹேவ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய மூளையில் எத்தனை சென்சரி ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது 5 ப்ராசஸ் நல்லாவே தெரியும். காதால் கேட்குறது ஆடிட்டரி ப்ராசஸ், கண்ணால் பார்க்குறது விஷுவல் ப்ராசஸ், தொடுதல் உணர்ச்சி மூலமா கிடைக்கிறது டாக்டைல் ப்ராசஸ், டாக்டைல் சென்ஸ், அண்ட் டேஸ்ட் மூலமா கிடைக்கிறது கெஸ்டேட்டரி சென்ஸ், ஸ்மெல் மூலியமாக கிடைக்கிறது ஆல்ஃபேக்டரி சென்ஸ். நார்மலாக இந்த 5 புலன்கள் நமக்கு தெரிஞ்சது தான். ஸோ இது எக்ஸ்டர்னலாக இருக்கிறதுனால டெஃபினெட்லி நமக்கு தெரியும். இது இல்லாமல் இன்டர்னலாக நடக்கக்கூடிய ஒரு 3 வகையான ப்ராசஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வெஸ்டிபுலார் சென்ஸ், செகண்ட் ஒன் ப்ரோப்ரியோசெப்டிவ் சென்ஸ், தேர்ட் ஒன் இன்ட்ரோசெப்ஷன் சென்ஸ். ஸோ இந்த வெஸ்டிபுலார் சென்ஸ் அப்படிங்கிறது பாடி பேலன்ஸ்க்கு, ஸ்பெஷல் அவேர்னஸ், நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிற மைன்யூட்டான சேஞ்சஸ்லாம் அப்சர்வ் பண்ணுறதுக்கு இந்த சென்ஸ் ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. ப்ரோப்ரியோசெப்ஷன் சென்ஸ் அப்படிங்கிறது ஒரு பாடி அவேர்னஸ். என்னோடய கை எவ்வளோ தூரம் மூவ் ஆகுது, நான் கையை க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன்னா, ஓப்பன் பண்ணியிருக்கிறேன்னா, கையை தூக்குறேன்னா, இறக்குறேன்னா. ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக நம்மளுடைய பாடி மூமெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது இந்த ப்ரோப்ரியோசெப்டிவ் சென்ஸ். இன்ட்ரோசெப்ஷன் சென்ஸ் அப்படிங்கிறது, இப்போ எனக்கு வயிறு வலிக்குதா, நான் கை இங்கே பெயினாக இருக்கா, எனக்கு வேர்க்குதா, எனக்கு பசிக்குதா, எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கா, நான் டாய்லெட் போகணுங்கிற மாதிரி சென்ஸ் இருக்கா. ஸோ அப்படிங்கிற அந்த வகையான உணர்வுகளை எமோஷ்னலாக இருக்கக்கூடிய சில உணர்ச்சிகளையுமே ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது இன்ட்ரோசெப்ஷன் சென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த சென்ஸ் எல்லாமே சரியான அளவில் ப்ராசஸ் ஆகும் பொழுது தான் கரெக்டாக ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை பார்த்து லேர்ன் பண்ணி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசுகிறதா இருக்கட்டும், நம்மளுடைய ஃபங்க்ஷன் எல்லாமே நடக்குது. ஒருவேளை இந்த சென்ஸில் ப்ராப்ளம் இருக்குது, ஸோ இந்த 8 வகையான சென்ஸுமே பேலன்ஸ்டாக இல்லை அப்படின்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் குழந்தைகிட்ட இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சென்சரி ப்ராசஸில் 2 வகையான பேட்டர்ன் இருக்குது. ஸோ ஒன்று ஹைப்போ சென்சிட்டிவிட்டி, செகண்டு ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. ஹைப்போ சென்சிட்டிவிட்டினா என்னென்னு பார்க்கலாம். ஹைப்போ சென்சிட்டிவிட்டினா கம்மியாக இருக்கிறது. ஸோ இந்த என்விரான்மெண்ட்டில் இருந்து அந்த குழந்தைக்கு அந்த மூளை ப்ராசஸ்க்கு தேவையான உணர்வுகள் குறைவான அளவில் அந்த மூளைக்கு ப்ராசஸ் ஆகிறதுனால அந்த குழந்தையுடைய நேச்சர் எந்த மாதிரி இந்த சென்ஸ் மூளைக்கு கம்மியான அளவில் ரிசீவ் ஆகுதோ அந்த சென்ஸை ஆட்டோமேட்டிக்காகவே தேட ஆரம்பிச்சிடும். தட் இஸ் சென்சரி சீக்கிங்னு சொல்லுவோம் டேர்மில். ஸோ அந்த மாதிரி இருக்க குழந்தையுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை அவங்களுக்கு விஷுவல் சென்ஸ் கம்மியாக இருக்குது, ஹைப்போ சென்ஸாக இருக்குது, விஷுவலி அவங்க ஹைப்போ சென்சிட்டிவிட்டியாக இருக்காங்க அப்படின்னா நிறைய இப்படி சைடில் பார்க்குறது, மூமெண்ட்ஸை பார்க்குறது, ஏதாவது டயர் இருந்துச்சுன்னா வீலை இப்படி பார்த்துட்டே இருக்கிறது, சுற்றுறதெல்லாம் பார்க்குறது. ஸோ கலர்ஃபுல்லாக இருக்குது, ஏதாவது ஆப்ஜெக்ட்ஸ் மூமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அதெல்லாம் பார்க்குறது விஷுவல் சீக்கிங்னு சொல்லுவோம். இதுவே ஆடிட்டரியில் அவங்களுக்கு சென்ஸ் கம்மியாக இருக்குன்னா நிறைய சத்தம் கேட்டுகிட்டே இருக்கிறது, சில அவங்க ஓனாகவே நாய்ஸ்
வந்து ஜெனரேட் பண்ணிக்கிறது, சத்தம் போட்டு பேசுகிறது, கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆடிட்டரி சீக்கிங். ஸோ இப்போ வந்து ஓரளி வந்து அவங்களுக்கு வந்து சென்ஸு கம்மியாக இருக்குது அப்படின்னா எதையாவது கடிச்சிட்டே இருக்கிறது, துணியை வைக்கிறது, நெயில்ஸ் கடிக்கிறது, கர்டன்ஸ் இருக்குன்னா போய்ட்டு கடிக்கிறது, எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் வாயில் வைக்கிறது, ஐஸ் க்யூப்ஸ் இந்த மாதிரி கரெக்ட் முறைக்குன்னு க்ரன்ச்சியாக இருக்கிற பொருள்லாம் அதிகமாக சாப்பிடணும்னு விருப்பப்படுறது, வாயில் சென்ஸ் குறைவாக இருக்கனால எதையாவது போட்டு மெல்லிட்டே இருக்கணும், கடிச்சிட்டே இருக்கணும், பொருளை வாயில் வச்சுட்டே இருக்கணுங்கிற மாதிரியான உணர்வுகள் வந்து இருக்கும். இதுவே வெஸ்டிபுலராக இருக்காங்க, ஹைப்போவாக இருக்காங்க அப்படின்னா ரொம்ப மேலே ஏறி குதிக்கிறது, ஓடுறது, நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிற அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறது. அண்ட் ப்ரோப்ரிசெப்ஷனில் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா அதிகமாக மூமெண்ட்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஒரு பெயின் சென்ஸே தெரியாது, டயர்டே ஆக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த பேட்டர்ன்லாம் வந்து இருக்கும். இதுவே ஹைப்பர் சென்சிட்டிவிட்டிக்கு கீழே வர்றாங்க அப்படின்னா, ஹைப்பர் அப்படின்னா அதிகமான சென்ஸு. ஸோ இப்போ அந்த குழந்தையுடைய மூளைக்கு அந்த ப்ராசஸ்க்கு தேவையான சென்ஸ் அதிக அளவில் ரீச் ஆகிறதுனால அந்த குழந்தையால் டாலரேட் பண்ணிக்க முடியாது. ஸோ அப்போ டாலரேட் பண்ணிக்க முடியலங்கிறப்ப ரொம்ப இரிட்டேட்டடாக, அன்ஈஸியாக எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து அக்செப்ட் பண்ணிக்காமல் இருப்பாங்க. ஸோ அதிக அளவில் வந்து தனக்கு தேவையான இன்புட் அதிக அளவில் கிடைக்கும் பொழுது அவங்க வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. தட் இஸ் ஆடிட்டரி அவாய்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த குழந்தை நேச்சுரலாகவே எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இப்போ விஷுவலாக ஒரு இன்புட் கிடைக்கிது, ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதை டாலரேட் பண்ணிக்க முடியாமல் அதை ரொம்ப அந்த விஷுவலாக பார்க்க மாட்டாங்க, ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க, விஷுவலி ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. ஆடிட்டரி ஆல்சோ ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக, லைக் சின்ன சவுண்டு கேட்டால் கூட காதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறது, குக்கர் சவுண்டுக்கு இந்த மாதிரி நான் நார்மலாக பேசுகிறது சின்ன சின்ன நார்மல் சவுண்டுக்கெலாம் கூட ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. ஆடிட்டரி சென்ஸுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. அண்ட் ஓரலி ஆல்சோ அவங்க எதுவுமே வந்து வாயில் வைக்க விட மாட்டாங்க. இப்போ நீங்கள் தயிர் சாதம், பருப்பு சாதம்லாம் ஊட்டுறீங்க, குழக்கொள்ள ஏதாவது ஒட்டிக்கிச்சுன்னா கூட அவங்க வந்து டேக்டைல் வைஸ் இந்த அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. உடனே துடைக்கிறது, ரொம்ப இரிட்டேட்டடாக ஃபீல் பண்ணுறது, ரொம்ப மெல்ட் டவுன் ஆகிறது, எமோஷ்னலாக ரொம்ப ஆங்ஸைட்டியாக எப்போவுமே இரிட்டேட்டடாக இருக்கிறது, எதையுமே அக்செப்ட் பண்ணிக்காமல் இருப்பாங்க. ஸோ இன்னும் ஈஸியாக புரியணும் இந்த 2 பேட்டர்ன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஹோல் டே சாப்பிடலை, இல்லை ஒரு 2 நாளைக்கு கூட சாப்பிடலைன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப பசியில் இருக்கேன். அப்போ என் முன்னாடி எனக்கு பிடிச்ச ஃபுட்டை கொண்டு வந்து கொடுக்குறீங்கன்னா, ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட இல்லை, ஒரு விஷயம் எனக்கு தேவையான ஒரு விஷயம் சரியான அளவில் இல்லை அப்படிங்கிறப்ப நான் நிறைய சாப்பிடுவேன். எப்போவும் சாப்பிட்றத விட நான் நிறைய சாப்பிடுவேன் இல்லைங்களா? ஸோ இப்போ இல்லை ஒரு வேளை எனக்கு வந்து நான் ஆல்ரெடி எனக்கு போதுமான அளவு சாப்பிட்டேன், இருந்தாலும் இன்னும் எனக்கு ஃபுட்டு வந்து நான் ஏதோ எனக்கு பிடிச்ச ஃபுட்டாக இருக்கேன்னு சொல்லி நான் நிறைய சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு இதுக்கு மேலே சாப்பிடவே முடியாது, என்னால் எடுத்துக்கவே முடியாதுங்கிறப்ப இன்னும் நீங்கள் ஃபுட்டை கொண்டு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வேண்டாம், முடியல, சாப்பிட முடியல அப்படின்னு அவாய்ட் பண்ணுவேன் இல்லைங்களா? அது அவாய்டன்ஸ். எனக்கு ரொம்ப பசியாக இருக்கிறப்ப நிறைய எடுத்துக்கிறது, ஹைப்போவாக இருக்கிறப்ப நிறைய எடுத்துக்கிறது சீக்கிங். ஆல்ரெடி ஃபுல்லாக இருக்குது, இன்னும் நீங்கள் எனக்கு இன்னும் எடுத்துக்கோன்னு கொடுக்கும் பொழுது எனக்கு வேண்டான்னு ஒதுக்குறது அவாய்டன்ஸ். சென்சரி சீக்கிங்னா ஹைப்போ சென்ஸில் இருக்கிறவங்க பண்ணுறது, சென்சரி அவாய்டன்ஸ் வந்து ஹைப்பர் சென்ஸில் இருக்கிறவங்க பண்ணுறது. ஸோ உங்கள் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குது, ADHD இருக்குது, நம்ம நிறைய சிம்டம்ஸ்லாம் சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் எதனால் வருது? ஏன்னா இப்போ குதிக்கிறான், பார்க்க மாட்டேங்கிறான், பொருளை கடிக்கிறான், பல்லை கடிச்சுக்கிறான், சின்ன சத்தம்னா கூட காது க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி எக்கச்சக்கமான சிம்டம்ஸ் நம்ம வந்து ஆட்டிசம், ADHDக்கு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அதெல்லாமே இந்த மாதிரி சென்சரி ப்ராசஸ் பேலன்ஸ்லாம் இல்லாததுனால தான் வந்து வருது. உங்கள் குழந்தைக்கு ஆட்டிசம் அண்ட் ADHD இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு சென்சரி எவால்யூஷன் எடுங்க. ஸோ இந்த சிம்டம்ஸில் உங்கள் குழந்தைக்கு ப்ரெசென்ட்டாக இருக்கிற சிம்டம்ஸில் அவங்க என்ன பேட்டர்னுக்கு கீழே வர்றாங்க, ஹைப்போ பேட்டர்னா ஹைப்பர் பேட்டர்னாங்கிறத புரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிமுலஸ் வந்து அந்த குழந்தையுடைய என்விரான்மெண்ட்டையும் அந்த குழந்தைக்கான இன்புட்டையும் நீங்கள் மாற்றும் பொழுது அந்த குழந்தையுடைய பிரெயின் ப்ராசஸ் வந்து ரெகுலேட் ஆகும், அந்த குழந்தையுடைய லேர்னிங்கையும் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு சென்சரி எவாலுவேஷன் வேணும் அப்படின்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நிறைய பேர் உங்கள் குழந்தையுடைய பேட்டர்ன் என்ன, சென்சரி இஷ்யூஸ்ன்னு தெரியும், ஆனால் அந்த குழந்தைக்கு என்ன பேட்டர்ன் இருக்குது அப்படிங்கிறது டீட்டெயில்டாக புரியாமல் இருந்திருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு இன்னும் சென்சரி இஷ்யூஸ்க்கும் பிஹேவியரல் இஷ்யூஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் என் குழந்தைக்கு பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதனால் பேச மாட்டேங்கிறான் அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ என்ன உங்களுக்கு சென்சரினா என்னென்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்கள் குழந்தைய நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற பேரண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுடைய குழந்தைய ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.